ஓவராலாக கல்யாணம்னா என்ன அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாகவே நான் சொல்லியிருப்பேன். பிகாஸ் நம்ம கல்யாணங்கிறப்போ இந்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கிராண்ட் ஈவெண்ட்டாக தான் பார்க்குறாங்களே தவிர ஒரு ஷாப்பிங்க்கு ஒரு ஷாக்காகவும் லைக் எல்லாரும் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி பண்ணுறாங்க. பட் ஆனால் அது ரொம்ப தவறு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயம். இதுக்கு அதுக்குண்டான அந்த ஒரு பக்குவம் இருந்தால் மட்டும்தான் அந்த மனப்பான்மை, அட்ஜஸ்டபிலிட்டி, அடாப்டபிலிட்டி எல்லாமே இருந்தால் மட்டும்தான் அந்த உலகத்துக்குள்ளே போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல் நான் கொடுக்கணும்னு நினச்சேன். இந்த இதுக்கப்புறம் வர சாப்டர்ஸ் நான் அப்படி தான் ரிலீஸ் பண்ணுவேன். யாருக்காவது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே சில பிரதர் அண்ட் சிஸ்டர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே எனக்குமே கஷ்டமாக இருந்தது. நிறைய வாழ்க்கையில் இந்த மாதிரி கஷ்டங்கள் நடக்குது. ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துட்டோம்னா, ஒரு புரிதல் வர வச்சுட்டோம்னா, பின்னாடி கொஞ்சம் அட்ஜஸ்டபிலிட்டியோட, அடாப்டபிலிட்டியோட கொஞ்சம் வாழ்க்கையில் என்னென்ன புரிதலோட கல்யாணத்தை மேற்கொள்ளுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இது வந்து கல்யாணம் ஆகாத, கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்களோட நண்பர்களுக்கும், உங்களோட அம்மா அப்பா பார்த்துட்டு இருக்கீங்க உங்கள் பசங்களுக்குமே லைக் எல்லாருமே எல்லாத்தையும் அவங்க பெற்றோர்கள்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெச்சூரிட்டி வந்தால் கல்யாணம் பண்ணுங்கள். அண்ட் ஒருவேளை கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு பிடிச்ச நல்ல ஒரு துணை பார்ட்னர் உங்களுக்கு கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த ஜென்ரேஷனுக்கு தேவையான திருமணம் மற்றும் வாழ்க்கையை பற்றின நிறைய விஷயங்களை நம்ம சேனலில் பேசுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலில் மற்ற வீடியோஸையும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக அடுத்த வீடியோ வரேன். நன்றி, வணக்கம்.